சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதை தெரியுமா? சிவபெருமான் எத்தனையோ திருவிளையாடல்கள் பொழிந்துள்ளார். இவற்றில் குறிப்பிடப்படும்படியாக சொல்லப்படுவது 64 திருவிளையாடல்கள். இந்த 64 திருவிளையாடல்களையும் சிவன் மதுரையில்தான் நிகழ்த்தி உள்ளதாக திருவிளையாடல் புராணம் சொல்கிறது. இவற்றில் மிக சில மட்டுமே அனைவரும் அறிந்த கதையாக உள்ளது. பல திருவிளையாடல்களும் அதன் பின் உள்ள கதைகளும் தெரியாது. தனது பக்தை ஒருத்திக்காக சாட்சி சொல்வதற்கு சிவலிங்கமே கும்பகோணம் அருகில் உள்ள ஊரில் இருந்து மதுரைக்கு வந்துள்ளது. இதுவும் ஈசனின் திருவிளையாடலில் ஒரு கதையாக சொல்லப்படுகிறது. இந்த கதை நிஜமாகவே நடந்தது என்பதற்கு இன்றும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலும் கும்பகோணம் அருகில் உள்ள கோவிலிலும் உள்ளது. ஈசன் 64 திருவிளையாடல்கள் புரிந்ததாக திருவிளையாடல் புராணம் சொல்கிறது. இவற்றுள் மிக பிரபலமானவை பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படிப்பட்டது, மீனாட்சியை மணமுடிக்க சுந்தேஸ்வரராக வந்தது, வைகை நதியை உண்டாக்கியது, பாண்டிய மன்னனுக்காக கால் மாற்றி ஆடியது, நக்கீரருக்கு இலக்கணம் கற்றுக் கொடுத்தது, பானபத்திரருக்கு விறகு விற்றது உள்ளிட்டவைகள். காவேரி பூம்பட்டினத்தை சேர்ந்த வணிகன் அரதனகுப்தன். இவன் மதுரையை சேர்ந்த பெண் ஒருத்தியை திருமணம் செய்து கொண்டு மதுரையிலேயே வாழ்ந்து வந்தான். இந்த அரதனகுப்தனுக்கு ஒரு தங்கை இருந்தாங்க. காவேரி பூம்பட்டினத்தில் இந்த வாழ்ந்த அரதனுக்கு தங்கையும் அவரோட கணவருக்கும் தங்கள் மகள் ரத்னாவளியை அரதனகுப்தனுக்கே திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. ஆனால் அரதனகுப்தனுக்கோ ஏற்கனவே திருமணமாகி மனைவி இருப்பதனால தங்களுடைய ஆசையை எப்படி சொல்வது என தெரியாமலேயே தயக்கத்துடன் இருந்தனர். எதிர்பாராத விதமாக அரதனகுப்தனின் தங்கையும் அவரது கணவரும் இறந்து விட்டதாக காவேரி பூம்பட்டினத்தில் இருந்து தகவல் வந்தது. இதனால் அரதனகுப்தன் உடனடியாக புறப்பட்டு காவேரி பூம்பட்டினம் சென்று தங்கையின் இறுதி சடங்குகள் கலந்து கொண்டார். மீண்டும் மதுரை திரும்ப நினைத்த அரதனகுப்தன் தாய் தந்தையை இழந்த தனியாக நின்ற ரத்னாவளியை தனியே விட்டு வர மனமில்லாமல் தன்னுடன் அழைத்து கொண்டு மதுரைக்கு புறப்பட்டான். வழியில் திருப்புறம்பயம் என்ற இடத்துல ஒரு புன்னைவனம் இருந்தது. அங்கு ஒரு வன்னி மரமும் அருகில் சிவலிங்கமும் சற்று தள்ளி ஒரு கிணறும் இருந்தது. நேரமாகி விட்டதால் இருவரும் அங்கேயே தங்கி விட்டனர். காலையில் கண் விழித்த போது அரதனகுப்தன் அசைவற்று கிடந்தான். நள்ளிரவில் பாம்பு கடித்ததால் அவனுடைய உயிர் பிரிந்தது. இதனால் கதறி அழுதாள் ரத்னாவளி. தற்செயலாக அவ்வழியாக வந்த திருஞான சம்பந்தர் அழுது கொண்டிருக்கும் ரத்னாவளியிடம் விவரம் கேட்க அவளும் நடந்தவற்றை கூறுகிறாள். அவளின் பரிதாப நிலையை கண்டு இறக்கப்பட்ட திருஞான சம்பந்தர் ஈசனிடம் முறையிடுகிறார். திருஞான சம்பந்தரன் வேண்டுகோளை ஏற்று அரதனகுப்தனுக்கு உயிரை மீட்டு தருகிறார் சிவபெருமான். எழுந்தவுடன் தன்னை வணங்கிய அரதனகுப்தனிடம் ஈசனுக்கு முன்பாக வைத்து இந்த பொண்ணுக்கு தாலி கட்டி இவளை உன் மனைவியாக ஊருக்கு அழைத்து செல் என சொல்கிறார் திருஞான சம்பந்தர். தனது உயிரை மீட்டு தர உதவியவர் என்பதால் திருஞான சம்பந்தரின் பேச்சை மறுக்காமல் அரதனகுப்தனும் ரத்னாவளியை திருமணம் செய்து கொண்டார். இவர்களின் திருமணத்திற்கு அங்கிருந்த வன்னிமரம், கிணறு, சிவலிங்கம் மட்டுமே இருந்தது. இருவரும் திருமணம் முடிந்த கையோடு மதுரை வந்தனர். தனது கணவர் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வந்திருப்பதை கண்டு கோபம் கொண்ட முதல் மனைவியிடம் ரத்னாவளி நடந்த விவரங்களை எடுத்து சொன்னாள். உள்ளபடி சொல்லியும் முதல் மனைவி அதை நம்ப மறுத்து விட்டாள். இந்த வழக்கு அரசனிடம் சென்றது. திருமணம் நடந்ததற்கு யார் சாட்சி என கேட்கப்பட்டது. மனிதர்கள் யாரும் சாட்சி இல்லை, சிவலிங்கமும் வன்னிமரமும் கிணறும் தான் சாட்சி என அப்பாவியாக கூறினாள் ரத்னாவளி. இதை கேட்ட அனைவரும் சிரித்தனர். முதல் மனைவியும் கேலியாக, அப்போ இந்த சிவலிங்கமே இங்கே வந்து சாட்சி சொல்லுமா என கேட்டாள். சபையில் கூடியிருந்தவர்கள் சிரித்தனர். சபையில் கூனி குறுகி போய் அழுதபடி நின்றாள் ரத்னாவளி. அனைவரிடமும் அழுது புலம்பினாள்.
கடைசியாக, ஈசனே, இது என்ன சோதனை? இப்போது எனக்காக சாட்சி சொல்ல யார் வருவார்கள்? இந்த அவப்பெயரை போக்கி என் தரப்பு நியாயத்தை எப்படி நிரூபிப்பேன் என பலத்த குரலில் கதறி அழுதாள். அப்போது இவர்களின் திருமணத்திற்கு நாங்கள் சாட்சி என ஒரு குரல் கேட்டது. அனைவரையும் திரும்பி பார்க்க அங்கே சிவலிங்கம், வன்னிமரம், கிணறும் மூன்றும் சாட்சியாக வந்தன. அப்போது அங்கு காட்சி தந்த ஈசன், இவர்களின் திருமணம் நடந்தது உண்மைதான். ரத்னாவளி திருமணத்திற்கு சாட்சியாக திருமணம் நடந்த இடமான திருப்புறம்பயத்தில் இருந்த வன்னிமரம், சிவலிங்கம், கிணறு இவை மூன்றும் எனது சன்னதிக்கு ஈசானிய மூலையிலேயே சாட்சியாக இருக்கும் என சொல்லி மறைந்தார். இந்த திருவிளையாடல் நடந்ததற்கு சாட்சியாக மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் இன்றும் சுந்தரேஸ்வரர் சந்நிதிக்கு வெளி பிரகாரத்தில் மூலையில் வன்னிமரம், கிணறு, சிவலிங்கம் ஆகியவை உள்ளன. நண்பர்கள், இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.